வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் அதில் 28 38 வரை வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். 38 வரை வாசி. அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவரிற்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, வந்த ஆத்மாக்களோடு பேசும். என்னுடைய மகிமையெல்லாம் கர்த்தருக்குரியது இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கதை சோதரம். இந்த வசனத்திலே ஒரு 3 பகுதியாக நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஆமென் 28, 29, 30 தேவதூதன் மரியாளை நோக்கி, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், ஆமென் அப்படின்னு ஒரு பகுதியில் ஒரு 4-5 வசனம் வருது. அடுத்து 31 33 வரை இயேசு பெரியவராக இருக்கிறார் என்று அந்த தேவதூதன் மரியாளிடத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. மூணாவதாக 34 38 வரை மரியாள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாள். அதில் 3 பகுதியை நான் பார்க்குறோம். இந்த தேவதூதன் மரியாளை நோக்கி, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று 28 30 வரை நான் வாசிக்கிறோம். கிருபை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். சோத்திரம். 31 33 வரை இயேசு ரொம்ப பெரியவர் என்று தேவதூதன் சொல்லுகிறார். 34 38 வரை மரியாள் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சுருக்கமாக இந்த வசனங்களை 3 பகுதியாக நான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 1ஆவதாக அந்த தேவதூதன் ஸ்தோத்திரம் மரியாளை பார்த்து, ஆமென், அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இயேசு தன் வயிற்றில் பிறக்கணும் என்பதற்காக அநேக ஸ்திரீகள் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் நிறைய பேர் மரியாள் என்று தான் நிறைய பேர் வைப்பாங்களாம். மரியாள்னு சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு பேர். அதனால் 100கணக்கான மரியாள்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் நிறைய பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகாமல் இயேசு என் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆனால் இந்த மரியாள் ஸ்தோத்திரா, ஆண்டவர் தூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே. பாருங்க, இந்த கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த தேவ தூதன் ஸ்தோத்திரா அந்த மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த மரியாள் இயேசு என்னுடைய வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி காத்துக்கிருந்தவள் அல்ல. இந்த மரியாள் ஏற்கனவே முன்கூட்டியே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். அல்லேலூயா. அதனால இந்த மரியாள் கடவுளுக்காக வெயிட் பண்ணவள் அல்ல, இவள் நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள் யோசேப்புக்கு. ஆனால் கடவுளுடைய தூதன் சொல்லுகிறான்,
அவன் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே. இந்த கிருபை சொல்றது தேவ பிள்ளைகள், இது உடனே எங்கேயும் போய் ஒரு கடையிலையோ வாங்க முடியாது, உடனே நம்ம சம்பாதிக்க முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம நடவடிக்கைகள், நம்முடைய சுபாவம், நம்முடைய பேச்சு எல்லாவற்றையும் வைத்துத்தான் இது நமக்கு வருகிறது. ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கையை நடத்தி வருகிறவர்களுக்கு தான் இந்த கிருபை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஆமென். கிருபை என்பது மொத்தமாக வர்றதல்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகளை வைத்து ஆண்டவருக்கு நம்ம எப்படி நம்ம நல்ல வாழ்க்கை வாழுகிறோம் அதை வைத்துத்தான் இந்த கிருபை நமக்கு வருகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றா பாருங்க. அப்ப ஆண்டவருடைய கிருபை இந்த பூமியிலே சில மனிதர்களுக்கு வருகிறது, சில குடும்பங்களுக்கு கடவுளுடைய கிருபை வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். கிருபை ஆண்டவர்கிட்ட கிருபை பெற்றிருக்கிறா. கிருபை என்கிறது தன்னுடைய சுபாவத்தில், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய எல்லா விதமான வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்து வருகிற ஒரு சுபாவமாக இருக்கிறது. அதனாலே அவள் ஒரு கிருபை பெற்றவளாக இருந்தா. அந்த தூதன் சொல்லுகிறா, நீ வாழ போகிறாய், அப்படி கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறா. இந்த கிருபையை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகத்தில் 33:19 வசனத்தை வேக வேகமாக வாசிக்க பார்ப்போம். லேட் பண்ணக்கூடாது. யாத்திராகமம் 33:19. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். கிருபையும் கிருபை இரக்கம் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இரக்கத்தை விட கிருபை இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் மனதுருக்கத்தையும் பெறுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, ஹல்லேலூயா, அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். மோசேயுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. மோசே எகிப்திலே பார்வோனுடைய பேரன், பார்வோனுடைய பேரன் என்று அழைக்கப்பட்டவர். அந்த நாட்களிலே எகிப்து நிறைய நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்த ஒரு நாடு எகிப்து. எகிப்தில் இருக்கிற ராஜாவுடைய பேரன் தான் இந்த மோசே. ஆமென். பார்வோனுடைய குமாரத்தி இவனை எடுத்து வளர்த்திருக்கிறாள். அதனாலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் மோசே. அவன் தன்னுடைய ஆசீர்வாதமா வாழுகிற காலத்திலே தெருவில் போய் பார்க்கும் பொழுது ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அடிக்கிறான். உடனே இவன் என்ன செய்கிறான், எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணுக்குள்ள பிதைச்சிட்டு இஸ்ரவேலனை காப்பாத்துகிறான். ஹல்லேலூயா. அடுத்து 2 இஸ்ரவேலன் சண்டை ஓடும் போது அங்க போய் நீதி செய்ய போகிறான். அப்போ உள்ளத்துல நீதி செய்யணும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கிறது. கடவுள் கிருபை நமக்கு சும்மா நமக்கு கிடைக்காது. நமக்கு இயற்கையாகவே நமக்கு அப்படிப்பட்ட சுபாவங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு 2 மருமகள் இருக்கிறாங்க. ஒரு மருமகளை மாமி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு மருமக நம்மளோட மாமி நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால் அவள் துன்பப்பட்டால் அது நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஏன் அவளை பேசுகிறீங்க, அவள் நல்லது தானே செய்கிறா, நீங்கள் சும்மா அவளை நொச்சுன்னு பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி உள்ளே போகணும். ஆமேன். உனக்கு என்ன, நான் உடனே நல்லத்தனம் வச்சுருக்கேன், அவளைத்தானே நான் பேசுகிறேன் கிடையாது. நீதிக்காக நான் வருவேன். ஹல்லேலூயா. அவங்க தான் அந்த கிருபையை பெற முடியும். தன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை தான். தன்னுடைய வாழ்க்கை ஸ்தோத்திர எகிப்து ராஜாவுடைய அரண்மனையில் வாழ்ற வாழ்க்கை தான். ஸ்தோத்திர அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சுமந்து சோர்ந்து போறாங்க, பாடுபடுறாங்க. அது எனக்கு என்னன்னு போகலப்பா. மோசே ஸ்தோத்திரா அங்கே போய் அங்கே நீதி செய்கிறவனாக போகிறா. அந்த கிருபை எப்படி பெறுகிறது?
இயற்கையாகவே நீதியான ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. நீங்கள் அநீதி ஒரு இடத்துல நடக்குது கண்டுக்கிறாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அவருடைய கிருபை உங்களை பின்தொடர்ந்து வராது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. அவள் பாதிக்கப்படுறா, அதை போய் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்குது, ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அப்படியே நம்ம வாழும் பொழுது தான் அந்த கிருபை அவங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ மோசே இந்த மாதிரி பிரச்சனைகள் அகப்பட்டு அவன் மீதியான் தேசத்துக்கு மோசே போகிறான். அங்கே ஏராளமான பெண்களை வைத்து கஷ்டப்படுகிற ஒரு ஆசாரியனுடைய வீட்டிலே ஒரு பெண்ணை அவன் திருமணம் பண்ணுகிறான். நிறைய பெண் பிள்ளைகள் அந்த ஆசாரியனுடைய வீட்டில். தூர தேசத்துக்கு போய் ஆமென் வனாந்தரத்திலே பல நாட்கள் நடந்து கடவுள் நிமித்தமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஒரு வீட்டில் நிறைய பெண் பிள்ளைகள், அதில் ஒரு பெண் பிள்ளை போய் அவன் முடிக்கிறான். அங்கே அவனுடைய ஆடுகளை அவன் மேய்க்கிறான். கடவுள் அவனுக்கு தரிசனமாகிறார். ஸ்தோத்திரா. அவன் தன்னுடைய வேலைக்காக அவனை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கிருபைன்னு சொல்றது, இந்த மோசே அவன் நடந்து வந்த வழிகளை நீங்கள் யோசித்து பாருங்க. இப்படி தான் நாமும் வாழணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இஸ்ரவேல் மக்களை ஸ்தோத்திரா ஆமே எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். நிறைய துன்பங்களை பாடுகளை இஸ்ரவேல் மக்களாலே நிறைய துன்பங்களை அவன் சகித்து வருகிறார். அப்போ ஒரு சீனாய் மலையிலே கடவுளுடைய முகத்தை நான் பார்க்கணும்னு கேட்ட பொழுது, என் முகத்தை நீ யார் பார்க்க முடியாது, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ யார் மேலே கிருபை ஆண்டவர் வைக்கிறார் என்று அவருக்கு தெரிகிறது. சும்மா கிருபை நமக்கு கிடைக்காது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம் வேகமாக. ஆதியாகமம் 6. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்கள், இங்கே வாசிக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனுமா இருந்தான். ஏன் நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் இருந்தவங்கெல்லாம் மகா குட்டிய பாவிகள். ஏன்னா கடவுள் தண்ணியினாலே உலகத்தை அழிக்க போறா. அப்போ எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. பாவிகளோடு சேர்ந்து ஒரு பாவியா அல்ல, பாவிகளுடைய கிரியையிலே உடன்படாமல் அவன் தன்னை பாதுகாத்து தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த நோவா. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு மாத்திரம் அவன் என் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைச்சுன்னு சொல்றானா? ஸ்தோத்திரம். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். அல்லேலூயா. ஆமென். பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே கோத்திரமா பாலை இறங்கி இருக்கும் போது அவன் மேலே ஆவியானவர் இறங்கி சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஆவியானவர் இறங்குகிறார் பிலேயாம் தீர்க்கதரிசி மேலே. வனாந்தரத்தில் கோத்திரமா இஸ்ரவேல் மக்கள் பாலை இறங்கி இருக்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலந்து கொள்ளாமல் மிஸ் ஆகாம தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, அவ ஒரு மாதிரி சொல்லட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவங்களோடு சேர்ந்து நம்ம புரணி பேச, அவங்களோடு சேர்ந்து கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி யாரையாவது பேசிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா நீ என்ன மாதிரி தான் சொல்லிடுவாங்க. நம்ம போகாம இருந்தோம்னா அது ஒரு வித்தியாசம். உன்னை பார்த்து சொல்லுவாங்க, கண்டிப்பா அந்த பேரை நீ எடுக்கணும். அல்லேலூயா. எங்களையும் பார்த்து சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க, அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. பேசுனா என்ன கிடைக்கும்? கிருபை போயிடும். பாவம் செய்கிறவர்களா மாறிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. நம்ம அவங்களோட கூட்டி சேர்ந்து நல்ல புரணி பேசிக்கிருந்தோம்னா, வாங்க நீங்க எங்க கூட்டாளி தான், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கதை நம்மளோட நல்ல ஐக்கியமாயிருவாங்க. இல்ல, நீ ஒரு தனியே இஸ்ரவேல் வாசம் பண்ணும். அல்லேலூயா. சாதிகளோட கலவாமல். ஆமென்.
தனியே அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நோவா குடும்பம் பெரிய கொடும் பாவிகளுக்குள்ளே வாழ்ந்த நோவா குடும்பம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மனுஷனை எல்லாம் ஏன் படைச்சேன்னு சொல்லி கடவுள் வேதனைப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு பாவிகளுடைய கூட்டத்துக்குள்ளே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அமெரிக்காவில் புளோரிடா மாவட்ட கலிபோர்னியாவில் காட்டு தீ வந்தது. ஸ்தோத்திரா. பயங்கரமான காட்டு தீ. ஏன் அந்த புளோரிடா இதில் காட்டு தீ வந்ததுன்னா அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே சினிமாவில் சம்மந்தப்பட்டவங்க, செக்ஸாக வாழ்கிறவங்க. அங்கே உள்ள மக்கள்லாம் ஜட்டியோட நெஞ்சில் சின்ன ஒரு உள்ளாடையோடு நடமாடுறாங்க. டிவிலேயே நம்ம பார்த்தோம் அதை. அங்கெல்லாம் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற தீ பிடிக்குது. ஆனால் ஒரே ஒரு வீடு மாத்திரம் சுற்றி எரிஞ்சிருக்குது. எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? கை தூக்கிற பாருங்க. சுற்றி எரிஞ்சிருக்குது. அந்த வீடு மாத்திரம் எரியவே இல்லை. அவங்க காரில் வர்றாங்க மனைவி பிள்ளைகளோட, தீயெல்லாம் அணைஞ்ச பின்னாடி வரும்போது பிரைஸ் காட், ஆமென், இயேசுவே உமக்கு நன்றி, எங்கள் வீடு எரியாமல் இருக்குது. அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே வர்றாங்க. எங்கள் வீடு அப்படியே இருக்குது. சுற்றி கருப்பாக கிடக்குது, எரிஞ்ச சாம்பலாக கிடக்குது. ஆனால் அவங்க வீடு மாத்திரம் எரியாமல் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீடு ஆண்டவர் தனியே பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போ பாதுகாப்பார்? அந்த ஜனங்கள் மாதிரி, உலகத்துக்குள்ள வாழ்ற மக்கள் மாதிரி அல்ல. உன்னை பார்த்து கண்டிப்பாக சொல்லணும், இவங்க யாரோடையும் பேசவே மாட்டாங்க. நீ அந்த பேரை எடுத்தா தான் நீ பெரிய பாக்கியவான். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். இவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க, குறிப்பிட்டவங்களோட மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லணும். பக்கத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தால் நம்ம அவங்களோட உட்காந்து ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி ஏதாவது பேசிக்கிறீர்களாம். உலகத்து மக்களோடு பேச பேச உன்னுடைய அபிஷேகம் எல்லாம் போயிடும், உன்னுடைய கிருபையெல்லாம் போயிடும். அதனால தான் நோவா குடும்பம் தனியே அவங்க வாசம் பண்ணி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ராயப்பண்ண சில நேரம் எப்போவா ஒரு நேரம் பேசிக்கிறோம் சொல்லுவாங்க, ஏப்பா குறையா பேசிக்கிறீங்க விடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். என்னத்தை போட்டு பேசிக்கிறீங்க விடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால தான் கடவுள் தம்முடைய நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பா. அப்படியா 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 அது காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. குறை கேட்குறதால அப்படியா அப்படியா கேட்டு இருந்தீங்கன்னா உன் கிருபையெல்லாம் ஸ்தோத்திரா. ஆமென். டிவிஎஸ் பார்சலில் அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். டிவிஎஸ் பார்சலில் அது வாட்ட துபாய் பாம்பே போயிட்டே இருக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம். அல்லேலூயா. அப்படியே அப்படியே கேட்டுகிட்டே இருக்காது. அப்படியா அப்படி கேட்டுகிட்டே இருக்காது. ஆமென். ஸ்தோத்திரா. அந்த குறைக்கு சொல்லுகிற கூட்டத்தோடு சேராம ஆமென் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சி பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாவாம பெரிய தண்ணி அழிவில் ஒரு குடும்பத்தை கடவுள் பாதுகாக்கிறார். அவனுக்காகவே ஒரு படகை, ஒரு பெரிய கப்பலை செய்கிறார் அவன் குடும்பத்துக்காக. மோசையை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன்னைய மாத்திரம் நான் உயிரோட வைக்க போறேன், இந்த மக்களை பூரா அழிக்க போறேன்னு சொல்றாரு. இந்த கதையெல்லாம் யார்கிட்ட விடாதீங்க. மோசையை நினைக்கிறான், இந்த கதையெல்லாம் என்னட்ட கூடாதீங்க. நோவாவை அவனை விட்டுட்டு அப்புறம் அவளத்தையும் அழிச்சிட்டு அப்புறம் அவன் பெற்று அவன் பேர பிள்ளைகள் பெற்று எடுத்து அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உலகம் உருவாச்சு. இந்த கதையெல்லாம் ஏசப்பா என்னட்ட சொல்லாதீங்க கர்த்தாவே. அவன் இந்த ஜனங்க செய்கிற பாவங்களெல்லாம் மன்னித்தாரானால் மன்னியும், இல்லைன்னா என் பேரை கிறுக்கி போடு, யாரை நீங்கள் அழிக்கக்கூடாது, நான் திறப்பில் நிற்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவருடைய இறுதி எப்படி இருக்குது? ஒன்றும் குடும்பத்தை மட்டும் வைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. நம்மளாக இருந்தோம்னா ரைட் கொடுத்துருப்போம். ஆமென். ஓகே கொடுத்து எல்லாரையும் அழிங்க ஆண்டவரே. சோத்திரா. ஆமென். என்னை நிறைய திட்டவன் பக்கத்துல எல்லாம் இருக்கிறான். அவ்வளோ பேர் சாவுறதை நான் என்ன செய்யணும்? வெள்ளம் குடிச்சு சாவுறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. சொல்கிறேன் ஆண்டவரே, யாரையும் நீங்கள் அழிக்காதிரீங்க. ஆமென். இந்த மக்கள் செய்கிற பாவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னிச்சு அவங்க கிருபையா நீங்கள் வாழ வைங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அது சோதரா. ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குது? இந்த நோவா குடும்பத்துக்கோ ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஏசாயா 55:3 வசனம். ஏசாயா 55:3.
வேகமாக வாசிங்க. ஏசாயா 55:3. அடுத்து 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 12-15 வரை. ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதுக்கு மேல வசனத்தை பத்திங்களா, உங்க செவியை சாய்த்து, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட செவி என்ன செய்யணுமா, அப்படியா இருக்குது, உங்க செவியை எனக்கு சாயுங்கள்னு சொல்றாரு. காதை ரொம்ப கவனமா வச்சுக்கிறோம். அல்லேலூயா. உங்க செவியை என்னட்ட சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், என்னட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆமென். உங்க ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா பிழைச்சாதான் நாமும் பிழைப்போம். நாம பிழைச்சா நம்ம குடும்பம் பிழைக்கும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் ஆசீர்வாதமாய் வாழுவாயாக. உன் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக, முடிவில்லாத ஒரு உடன்படிக்கையா நான் ஏற்படுத்துவே. உங்க காதை சாய்ங்க எனக்கு நேர. என் வார்த்தையை உங்க காதுல கேளுங்க, என் பக்கமாக சாஞ்சு வாங்க. ஆமென். அப்போ உங்க ஆத்துமா பிழைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம யார் பக்கம் சாய போறோம்? யார் பக்கம் சாய போறோம்? ஏசப்பா பக்கம் சாயணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயமும் உண்டாவதாக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை 2 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12-15 வரை. வேகமா வாசிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். ரேகாபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 12-15 வரை. அதானா? சரி, அதில் என்ன எழுதியிருக்குது? 1 சாமுவேலா? அதாவது சரி வாசிங்க பார்ப்போம். அதில் என்ன எழுதி? தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர். அதில் இருக்கா? வாசிங்க. அதுதான் போல. வாசிங்க. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கு அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்திலும் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். சரியா பாருங்க, இந்த இடத்துல எழுதியிருக்குது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. தாவீது ஸ்தோத்திரா எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். அதனால தான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. தாவீது ஸ்தோத்திரா எல்லா மக்களுக்கும் நீதியும் நியாயமும் செய்தான். இதுதான் கிருபையை பெறுவதற்கு வழி. எல்லாருக்கும் நீதி செய்கிறது, நியாயம் செய்கிறது, எல்லாரையும் அன்பு காட்டுகிறது. அல்லேலூயா. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம். 1 நாளாகமும் 29-28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இப்போ இந்த கிருபை கிடைச்சிட்டா தாவீதுக்கு கர்த்தர் கிருபை கிடைக்கிறான். அவன் எல்லா மக்களுக்கு நீதியும் நியாயம் செய்தான். நிறைய நன்மை செய்கிறவனா இந்த உலகத்திலே வாழ்ந்தான். ஆகவே இந்த கிருபை நமக்கு கிடைச்சிட்டா தாவீதுக்கு தீர்க்க ஆயுசு இருந்தது, ஐஸ்வர்யவானாக இருந்தான், மகிமை உள்ளவனாக இருந்தான், நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். இந்த கிருபை நமக்கு கிடைச்சிட்டா, கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா. தாவீதுக்கு தீர்க்க ஆயுசு இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, நிறைய செல்வம் இருந்துச்சு தாவீதுக்கு. சாலமோனை கூப்பிட்டு சொல்லுகிறான், அவன் கல்லு குமிச்சு வச்சது மாதிரி தங்கங்களை குமிச்சு வச்சிருந்தானா தாவீது. அல்லேலூயா. அப்போ அதிகமான ஐஸ்வர்யம் இருந்தது. அவன் ஸ்தோத்திரம் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்தான். இந்த கிருபை நமக்கு கிடைச்சிட்டா இந்த மாதிரி எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து லூக்கா
1ஆம் அதிகாரம் 31-32 இருந்து அந்த தேவதூதன் அந்த மரியாளை பார்த்து சொல்லுகிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர் என்று மரியாளிடத்திலே அந்த தேவதூதன் சொல்லுகிறான். உண்மையாகவே நம்ம ஆராதிக்கிற ஒரு தேவன் ஒரு பெரிய ஆண்டவராக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது இயேசு பெரியவர்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் நாமே செய்யணும்னா நீங்கள் ஆண்டவரை ஒரு பெரியவராக நினச்சி பாருங்க. கண்ணை மூடி, என் தேவன் ஒரு சின்ன தெய்வம் அல்ல, என் ஆண்டவர் ஒரு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவரும் பரிசுத்த ஸ்தலங்களிலே ஆமை வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமை வானத்தில் வாசம் பண்ணுகிறா, பரிசுத்த ஸ்தலத்திலேயே வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த ஸ்தோத்திர தேவதூதன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். அவர் பெரியவர் என்றே நீங்கள் நினையுங்கள். என் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார், என் பிள்ளைகள் மத்தியிலே பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். எத்தனை பேர் பெரியவர் சொல்லுவீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மாமா. அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. லூக்கா 1:37 அந்த தேவதூதன் சொல்லுகிறா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அது சோதரா. ஆண்டவர் ஒரு காரியத்தை தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது, இது ஸ்தோத்திரம் எப்படி ஆகும் என்று குழம்பும் பொழுது, இல்லை, இது தேவனாலே நடக்கும், இது தேவனாலே கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை எப்படி நினைக்க போறீங்கன்னா, என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. விசுவாசத்தினாலே யோர்தான் 2 பிரியும். ஆமென். விசுவாசத்தினாலே செங்கடல் 2 பிரியும். அல்லேலூயா. மோசே தன்னுடைய கோலை அவன் கடலுக்கு நேரம் நீட்டும் போது அந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆமென். என்ன? மைட்டி ஹேண்டு அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. கம்ப கடலுக்கு மேலே நீட்டும் பொழுது 2 பொய்யத்தையும் விரிச்சு சொல்கிறான், மைட்டி ஹேண்ட் அப்படின்னு சொன்னது தமிழில் வல்லமையுள்ள தேவனுடைய கரம், ஹேண்டு. ஆமென். வல்லமையுள்ள கரம் அதை செய்ய போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். இப்படி சொல்லிட்டு சும்மா நிக்கிறான பத்தியலா, அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறான். கடல் சும்மா 2 பிரிகிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா உன் தேவன் வல்லமை உள்ளவர் என்று அப்படியே நின்றுட்டாரு. ஆமென். நின்றுட்டாரு. அல்லேலூயா. அப்படியே இந்த கம்ப கடலுக்கு மேல நின்றுட்டே இருக்கிறான். அப்படியே ஒரு காத்து வந்து கடலை பிரிக்கிறது. சொல்லிட்டு போய் அப்படி சும்மா உட்கார்றது இல்லை, எனக்கு அற்புதம் நடக்க வர நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. மோசே உன்னுடைய கோல் நேர நிக்கி வர, ஆமே, அமலேக்கியர்களை இஸ்ரவேலர்கள் முறியடித்தார்கள். அல்லேலூயா. மோசே கையை தாழும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை முறியடித்தார்கள். அதனாலே ஊரும் ஆரோனும் வந்து ஒரு கல் எடுத்து அவன் கைக்கு கீழே வச்சு கம்பு நேர நிற்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய அர்த்தம் இருக்கிறது. ஆமென். கம்ப கடலுக்கு மேலே நீட்டு நின்றுகிட்டே இருக்கிறான். கர்த்தர் அற்புதம் செய்வார். அது ஒரு ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, அவன் இயேசு பெரியவர், என் தேவன் என்று நீங்கள் சொல்லிட்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் என்ன செய்வார்? திறப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ ஊற்று உங்களுக்காக கண்கள் திறக்கப்படும். ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்க கோலை, ஆமென், கடவுள் சொல்றது மாதிரி நீட்டி, ஆமென், அற்புதத்தை நீங்க கண்ணில் எதிர்பாருங்க. அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம், அவன் சொல்லுகிற அந்த தூதன் சொல்லுகிற மரியாதை பார்த்து, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேகமாக வாசிங்க பாபா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, ஆண்டவர் பெரியவர் என்பது எப்படி தெரியும் என்றால்,
ஆமென் ஸ்தோத்திரம், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அற்பமானதை கொண்டே ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய படித்தவன், ஆமென், நிறைய பணம் இருக்குது, அவங்கள கொண்டு பிரபுக்களோட உட்கார வைக்கிறது அது ஒரு பெரிய காரியமா? ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து எடுத்து. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் கர்த்தர் பெரியவர். ஆமென். அவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து அவனை உயர்த்தி ஸ்தோத்திர பிரபுக்களோட உட்கார பண்ணவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அதனால தான் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் அமை பெரியவராய் இருப்பார் என்று அந்த மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9. இப்போதும் நீ என் தாசனாய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பேசுகிறார். இது மனுஷன் சத்தம் அல்ல. ஹல்லேலூயா. கடவுளே பேசுகிறார். இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி எங்கே எது பின்ன போன? ஆடுகளின் பின்னே போன உன்னைய. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர் என்பதை தேவன் நிரூபிப்பதற்கு ஸ்தோத்திரா திறமையை பார்க்கல, பண வசதியை பார்க்கல. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து போன எவ்விடத்தில் உன்னோட நான் இருந்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தரிப்பிப்பேன். எங்கெல்லாம் கடவுள் கண்ணோக்கி பார்க்குறாரு பாருங்க. ஆட்டு பின்னாடி போன உன்னை நான் தூக்கி எடுத்து பிரபுக்களோட உட்கார வச்சு உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன்னு சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த மரியாள் இடத்துல சொல்லுகிறார், தேவன் பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தன்னுடைய வயிற்றில் பிறக்கணும் மரியாள்கள், நிறைய மரியாள்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள், ஆமென், அந்த மரியாளைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவளைத்தான் ஆண்டவர் அந்த தேசத்திலே உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவளை ஒரு பெரிய பாக்கியவதியாக ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் பெரியவர். கடைசியாக ஆமென், அந்த மரியாள் 3வது பாயிண்டாக ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தத்துக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். லூக்கா 1:38, லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவர். லூக்கா 1:30 படிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த மரியாள், நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். இந்த மரியாள் இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனையே, நான் புருஷனை அறியலையே சொன்ன பொழுது அந்த தேவதூதன் சொல்ற, பரிசுத்த ஆவி உன்மேல் அவருடைய நிழல் உன்மேல் படும், அப்பொழுது நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாம வாசித்த வசனத்தில் 38ல் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொன்ன உடனே தேவதூதன் போயிட்டான். அப்போ இந்த மரியாள் ஸ்தோத்திர தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். தேவனுடைய சித்தத்துக்கு கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அந்த மரியாளுக்கு உலக பிரகாரமா வந்தது வேதனை, அவமானம், துன்பம். இன்னைக்கு மீட்டிங் போட்டு பேசுறாங்க, மரியாளோட ஒரு ஆவியானவர் வந்தாராம், குழந்தை வித்தாலாம் அப்படின்னு சொல்லி நாத்திகர்கள், ஆமென், கடவுளுடைய விரோதிகள் நிறைய இடங்கள்ல மரியாளை இன்றைக்கு தூசிக்கிறாங்க. ஒரு கதை தெரியுமா? இயேசுநாதர் எப்படி பிறந்தாரா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒரு பெண்ணு ஒப்பு கொடுக்கும் பொழுது
தேவனுடைய வழியிலே வாழணும்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமா வாழணும்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது கிடைக்கிறது என்னது? அவமானம். தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல, தேவனுக்கு பிரியமான வாழல, அவங்களுக்கு ஒரு அவமானமும் வராது. ஏன்? அவங்க மனம் போன போக்கில் பேசலாம், ஒரு அவமானங்களை சகிக்குவது தேவை கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அந்த மரியாள் தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவள் இப்படி மாசமானாலாம்டா, இப்படி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்வது, ஆமென், உலகத்திலிருந்து வருகிறது நமக்கு அவமானமாக இருந்தாலும் உலகத்துக்கு பிரியமாவா நம்ம வாழ போகிறோம் இந்த உலகத்தில். அல்லேலூயா. என்னை பார்த்து சொல்லுவாங்க சில பேர் கிண்டலுக்கு, இந்த இயேசுநாதர் வந்துட்டார் ஆமென் அப்படி சொல்லுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போனோம்னா இந்த இயேசுநாதர் வந்துட்டார், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கப்பா. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது கடவுள் காரியங்களை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் போகும்போதே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்? நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு எந்த நிந்தைகளும் வருவதில்லை, அவமானங்கள் வருவதில்லை. ஸ்தோத்திரா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரா தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது அல்வாவோ ஆப்பிளோ கிடையாது, நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொல்கள். ஸ்தோத்திரா. இதெல்லாம் நமக்கு வரும். இந்த மரியாள் அப்படிதான் அந்த வாழ்க்கையில் அன்றைக்கு கடந்து போனாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரியும், ஆவிக்குரிய மண்டலத்திலே மரியாளுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்திலே மரியாளுக்கு ஒரு கணம் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் அந்த மரியாளை ஒரு பெரிய பாக்கியவதியாய் உண்மையாகவே தீர்மானித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த உலகத்துக்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணின வாழ்க்கை வாழ போறோமா, இல்ல தேவனுக்கு சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ போறோமா? அல்லேலூயா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே தேவ தூதன் போயிட்டான். ஏன் தெரியுமா போயிட்டாரு? அவள் இந்த வார்த்தை அவள் வாயிலிருந்து வராம இருந்தா இந்த தேவ தூதன் நின்றுகிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. சகரியா எலிசபெத்து கதையை நம்ம வாசிக்கிறோம். அவன் எங்களுக்கு 2 பேருக்கு வயசாயிருச்சுன்னு சொன்னா அந்த தேவதூதன் சொல்றான், அவன் அந்த குழந்தையை பெற்றெடுக்க வர நீ எப்படி இருப்ப? ஊமையா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சொன்ன மாதிரியே ஊமையாயிட்டான். அல்லேலூயா. நாங்கள் 2 பேரும் கிழவி ஆயிட்டோம். அல்லேலூயா. எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? எங்கள் சரீரம்லாம் செத்து போச்சு. இந்த குழந்தை பிறக்கு வர நீ ஊமையாவே இருப்பாய். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரா. சகரியா அவிசுவாசமா பேசிட்டார், அதனால நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்பவே ஊமையாயிட்டான். அந்த குழந்தை பிறந்து இவன் பேர் யோவான் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி பெண்கள்கிட்ட கொடுத்து பின்னாடி வாய் திறந்துருச்சு. யோவான் இவன் பேர்னு எழுதி பேப்பர்ல கொடுத்த உடனே வாய் திரும்ப திறந்துருச்சு. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் சகரியா மேலே இறங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு காலம் நீ தேவ சித்தத்துக்கு விலகி ஓடுவ? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எப்படியும் பேசுவோம் அப்படி அல்ல, எப்படியும் வாழுவோம் அப்படி கிடையாது. அவன் இப்படித்தான் நான் வாழுவேன், இப்படித்தான் நான் பேசுவேன், இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்புகள் தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. மோசேய பாருங்க. மோசே அவனை வெட்டுறான், இவனை மண்ணுக்குள்ள பிதைக்கிறான், அவனை அடிக்கிறான், பயங்கரமா கோபம் வருது. அதெல்லாம் மனமோன வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே எகிப்தில் இருக்கிற என் மக்களை விடுவிக்க வா, நான் உன்னை அனுப்ப போறேன். மோசே சொல்றான், ஐயோயோ நீங்க யாரையாவது அனுப்பிக்கிறீங்க, எனக்கு நாக்கெல்லாம் தெத்தும். ஆமென். 4 தடவை 5 தடவை ஏத்து பேசுறான். அல்லேலூயா. மோசே ஏத்து பேசுறான். ஆண்டவர் சொல்றார், வா என் ஊழியத்துக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். லூக்கா யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திர 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றான். பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு வான்னு சொல்லி. அவன் சொல்றான், ஆண்டவரே
நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் நீர் அனுப்பு, எனக்கு நல்ல பேச தெரியாதுன்னு சொல்றான். அதுல ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, உமக்கு யாரையாவது வேற ஆளை அனுப்ப சித்தமா இருந்தா அனுப்பு. அந்த சித்தம். ஹல்லேலூயா. நீங்க யாரையாவது அனுப்ப உங்க சித்தம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க யாரையா அனுப்புங்க. உங்க சித்தத்துக்கு நான் வரமாட்டேன். ஆமென். யோனா தீர்க்கதரிசி விலகி ஓடுகிறான். கடல் பொங்குது, கப்பல் தண்ணியில மூழ்க போகுது. தன்னை தேவனுக்கு யோனா தீர்க்கதரிசி ஒப்பு கொடுத்த பின்னாடி தான் கடல் அமருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய கிருபை நம்ம குடும்பத்துக்கு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. உங்களுக்கு யாரையாவது நீங்க அனுப்புங்கன்னு சொல்லுகிறான். அதற்கு அவன் அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டு. 14 வசனத்தில் யாத்திராகமம் 4:14 அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, அவன் மேல கோபம் வருது. அவன் விலகுறான் என் சித்தத்துக்கு. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறார், சாகுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது. ஆமென். இந்த துன்ப பாத்திரம், சிலுவையின் பாத்திரம், சிலுவையின் ஊர்வலம், ஆமென், சிலுவையிலே சாகுற ஊர்வலம், ஆமென், சாட்டைகளால் அடி வாங்கி ஆமென் உடம்பெல்லாம் பிக்கப்படுகிற இந்த சம்பவம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஓடுறாங்க, ஆமென், சுயமா ஓடுறாங்க, சபையில் இருக்கிறாங்க, சுயமா போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து வாழ்றவங்க கொஞ்சம் பேர் தான். ஆமென். இயேசு சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அவர் சித்தத்துக்கு மரியாள் ஒப்பு கொடுக்கிறார். உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. மரியாள் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோன்னே என்ன நடந்தது? அவமானம், நிந்தை. ஸ்தோத்ரா. குழந்தைய கொல்ல தேடுகிறான். அந்த குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடுகிறாங்க. ஆமே, ஸ்தோத்ரா. இயேசு கிறிஸ்துவ கையினால் வளர்த்து உருவாக்கி ஆமே சிலுவையில் தொங்குகிறார். சிலுவை பார்த்து மரியாள் அழுகிறாங்க. ஆமேன். அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வழியில பூமியில துன்பங்கள் வந்தாலும் பரலோகத்தில் ஒரு ஆமை ஆசீர்வாதம் இருக்குது. பரலோகத்திலே அவள் பெரியவளாய் இருக்கிறாள். அல்லேலூயா. மரியாள் உண்மையாகவே பரலோகத்தில் பெரியவளாய் இருக்கிறாள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என் வசனத்தின்படி ஒருவன் உபதேசித்தால் அவன் பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான். என் வசனத்தை கைக்கொள்ளாமல் போதித்தால் அவன் பரலோகத்திலே சிறியவனாயிருப்பான். அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா பரலோகத்தில் நான் பெரியவர்களாக இருப்போம். அல்லேலூயா. என் உபதேசத்தை கேட்டு என் உபதேசத்தின்படி போதிக்கிறவன் பரலோகத்திலே பெரியவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. மரியாளை போல ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பான். எப்படியும் பேசலாம், எப்படியும் வாழலாம், அது அல்ல சபை. கர்த்தர் அதுக்காக சபையை உருவாக்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையை உருவாக்கினதனுடைய நோக்கம் அவர் சித்தத்தின்படி நம்ம ஓடணும். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமே. முள்ளு நிறைஞ்ச பாதையா இருக்கலாம், துன்பம் நிறைஞ்ச பாதையா இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாதையிலே நடக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம்? அல்லேலூயா. மரியாள் தன்னை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொன்னால் எல்லாரும் முழங்கால் படியிடுமா? அல்லேலூயா. நான் சொல்லுகிறது என்று கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. மரியாளை போல கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆமென், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. மோசேயை போல விலகி ஓடினால் அவன் மேல் கோபமானா. ஆமென். கர்த்தர் மோசேயின் மேல் கோபமானா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி நம்மை வாழ ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா.